ரத்மலான சைமா உள்ளிட்ட 3 பேர் தொடர்பில் காவல்துறை மா அதிபரின் நேரடி கண்காணிப்பில் விசாரணை. பேராதனை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட ரத்மலான சைமா. பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டும். ஈஸ்டர் தாக்குதலுக்கு வழிவகுத்தவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதை ஏற்கவே முடியாது என்றார் கர்தினால் மெல்கம் ரஞ்சித். மாளிகாவத்தையில் கஞ்சிப்பான இம்ரானின் உறவினர் மேல் துப்பாக்கி சூடு. குடு அஞ்சுவின் சதி என்று காவல்துறை வெளியிட்ட சந்தேகம். மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்துக்கு பிணை. வெளிநாட்டு பயணத் தடையும் விதிப்பு. இலங்கையில் கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கைகளுக்கு வந்த இடையூறு மீண்டும் இப்பொழுது சரிவந்தது. பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு உடல் பாகங்களோடு 2 பேர் அதிரடி கைது. இப்பொழுது இருக்கும் பிரதம நீதியரசரை இலக்கு வைத்து வெளியிடப்படும் கருத்துக்கள் சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதம். தொடர்வது விரிவான செய்திகள். மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள குற்றக்குழு உறுப்பினர்கள் குறித்து காவல்துறை மா அதிபரின் நேரடி கண்காணிப்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளதோடு ரத்மலானை சைமா உள்ளிட்ட 3 சந்தேக நபர்கள் நேற்று மாலை வானூர்தி ஊடாக நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிட வேண்டியது. இலங்கையில் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 41 வயதுடைய பிரதான சந்தேக நபர் மலேசியா காவல்துறை மற்றும் சர்வதேச காவல்துறையின் உதவியோடு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டார். 2014ஆம் ஆண்டு பேராதனை பகுதியில் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தி ஒருவரை கடத்தி தாக்கியமை மட்டுமல்லாது 2016ஆம் ஆண்டு அதே பகுதியில் மற்றொருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தமை குறித்த 2 வழக்குகள் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த வழக்குகளில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததால் சந்தேக நபருக்கு எதிராக பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 2003ஆம் ஆண்டு கல்கிசை பகுதியில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்ட கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 2007ஆம் ஆண்டு கைக்குண்டொன்றை வைத்திருந்தமை குறித்தும் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதேவேளை பிரதான சந்தேக நபரான ரத்மலான சைமாவுடன் மலேசியாவில் இருந்த மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 35 வயதான ரத்மலானையை சேர்ந்த ஒருவரும் 31 வயதுடைய கல்கிசையை சேர்ந்த ஒருவரும் அடங்குவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் FU புட்லர் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான தனுஷ்க கௌசல்யா என்று அழைக்கப்படும் ரத்மலான சைமா மேலதிக விசாரணைக்காக பேராதனிய போலீசாரிடம் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நேற்று மாளிகாவத்தையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் பிரான்சில் வசிப்பதாக கருதப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவரான குடு அஞ்சு என்பவரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மாளிகாவத்தை ஸ்ரீ சங்கராஜ மாவட்டத்தில் உள்ள கட்டடப் பொருட்கள் விற்பனை நிலையத்துக்கு அருகில் பிற்பகல் 1:20 மணியளவில் குறித்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளதோடு உந்துருளியில் பயணித்த 2 பேர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த 54 வயதுடையவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனில்லாது உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவன் கஞ்சிப்பான இம்ரானின் நெருங்கிய உறவினர் என்று தெரிய வந்துள்ளதோடு அண்மையில் ரத்மலான பகுதியில் குடு அஞ்சுவின் நெருங்கிய சகா ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களின் முழுமையான ஆதரவை வழங்குவதோடு இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் மற்றும் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் கண்டறிந்து இலங்கையின் சட்டத்துக்கு அமைய நீதியை பெற்றுக் கொடுக்க தொடர்ந்து எதிர்பார்ப்பதாக கொழும்பு பேராயர் இல்லம் தெரிவித்துள்ளது. பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் கையொப்பத்தோடு வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதோடு அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி கோட்பாடுகளின்படி மரண தண்டனையானது மனித கண்ணியத்தை மீறுவதாக அமைவதால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திருச்சபையின் இந்த போதனையின் அடிப்படையில் மரண தண்டனை விதிக்கப்படுவதை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என பேராயர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் நீதித்துறையின் சுதந்திரத்தின் மீது தமக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளதோடு நீதித்துறை எடுக்கும் தீர்மானங்கள் அல்லது விசாரணையில் எந்தவொரு வகையிலும் தலையிட விரும்பவில்லை என்றும் இவர் குறிப்பிட்டுள்ளார். கத்தோலிக்க திருச்சபை பழிவாங்கலை விரும்பவில்லை. நபர்கள் எப்போதும் கசப்பான உணர்வுகளையும் தனிப்பட்ட பழிவாங்கல்களையும் கடந்து மனப்பூர்வமாக மன்னிக்க அழைக்கப்படுகிறார்கள். இருப்பினும் சிவில் சமூகமும் சட்ட அமைப்புகளும் நிறுவப்பட்ட நீதித்துறை மூலமாக பொது அமைதி, நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டுமென்று திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு இவ்வாறான தீவிரவாத தாக்குதல்கள் வழிபாட்டு தலங்களிலோ அல்லது நாட்டின் வேறு எந்த ஒரு பகுதியிலோ மீண்டும் நடக்காத வகையில் தடுப்பதற்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களால் இயன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார்.
மத்திய குற்ற விசாரணை பணியகத்தினால் நேற்று காலை கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை மா அதிபர் குறித்து பொதுவெளியில் வெளியிட்ட கருத்தொன்று குறித்து விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் கொடுக்க மத்திய குற்ற விசாரணை பணியகத்துக்கு சாகர காரியவசம் நேற்று முற்பகல் அழைக்கப்பட்ட போதே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் சட்டத்தை பாராபட்சமாக அமுல்படுத்துவதாக கூறி தமிழ் முற்போக்கு கூட்டமைப்பின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கவலைகளை எழுப்பியுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட மனோ கணேசன் இவ்வாறான கருத்துக்கள் பேச்சுரிமையின் வரம்புக்குள் வருவதாகவும் அவை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் வாதிட்டுள்ளார். கடுவலை நீதவான் நீதிமன்றத்தின் தீர்ப்பே உண்மைகளை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டதோடு அதே அதிகார வரம்பில் ஆட்சியில் நீடிப்பதற்காக லட்சக்கணக்கானோரை படுகொலை செய்வோம் என்று பகிரங்கமாக அறிவித்த மற்ற அரசாங்க அரசியல்வாதிகளுக்கு காவல்துறை இதே தரநிலைகளை பயன்படுத்தியதாக என்று இவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த அறிக்கைகளை இலங்கை காவல்துறை கவனத்தில் கொண்டதாக என்றும் அவர் வினவினார். பாராபட்சமான சட்ட அமுலாக்கம் சட்டத்தின் முன் சமத்துவம் என்ற கோட்பாட்டை குறைமதிப்புக்கு உட்படுத்துகின்றது என்றும் இவர் மேலும் தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குற்றக்குழுவின் உறுப்பினரான கணேமுள்ள சஞ்சீவவின் கொலை சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்ட இசாரா செவந்தியை தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதோடு இவர் போலீஸ் பாதுகாப்பில் நடந்து வரும் காணொளிகள் குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. அவருக்கு கொடுக்கப்படும் விசேட பாதுகாப்பு குறித்தே இந்த விமர்சனம் எழுந்துள்ளது. நேபாளத்தில் தலைமறைவாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இசாரா செவ்வந்தி நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார். அதன்போது இசாரா செவ்வந்தியை ஆகஸ்ட் 21 வரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இன்று காலை குடிவரவு குடியகழ்வு திணைக்கள கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டிருந்த நிலையில் கணனி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த இடையூறு ஏற்பட்டுள்ளதோடு கடவுச்சீட்டு விநியோகிக்கும் பணிகள் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போதைய பிரதம நீதியரசரை குறிவைத்து வெளியிடப்படும் கருத்துக்கள் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என்று தெரிவித்து அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டத்தரணி ஜெகத் அபிநாயக்க இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி தற்போதைய பிரதம நீதியரசரை தனிப்பட்ட முறையில் இலக்கு வைத்து அண்மையில் வெளியிடப்பட்ட கருத்துக்களில் அதிக கவனத்துக்குரிய விவகாரமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 ஆண்டுகள் கூட்டுவதற்காக முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தம் மற்றும் நீதித்துறை சட்டத்திருத்த யோசனைகள் தொடர்பான விவாதங்களுக்கு மத்தியிலேயே இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்டுள்ள சட்டமூலங்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அவை நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்ட நாளிலிருந்து 14 நாட்களுக்குள் அவற்றின் அரசியலமைப்பு தன்மையை உச்சநீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த எந்தவொரு தரப்புக்கும் சந்தர்ப்பம் உள்ளது. இந்த நிலையில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் சில உறுப்பினர்கள் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் தற்போதைய பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீடிக்கும் நோக்கத்தினாலான நடவடிக்கை என சித்தரிக்கும் வகையில் அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவதோடு இந்த கூற்றுக்கள் பொதுமக்களையும் மகா சங்கத்தினரையும் தவறாக வழிநடத்துவதாகவும் அபிநாயக்க குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் நீண்ட காலமாக ஹெரோயின் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த 2 சந்தேக நபர்கள் திங்கட்கிழமை மாலை சாய்ந்தமருது போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்ட புலனாய்வு உத்தியோகத்தர் ஏஆர் பிர்தல்வுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையிலேயே கல்முனைக்குடி மற்றும் சாய்ந்தமருது பகுதிகளைச் சேர்ந்த 30 மற்றும் 44 வயதுடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை விமானப்படையின் உளவு தகவலின் அடிப்படையில் குருவிட்ட போலீஸ் பிரிவின் பரடைஸ் பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் அதிக பாதுகாப்போடு கூடிய பெருமளவிலான விலங்கு பாகங்களுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வனவிலங்கு அதிகாரிகள் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளோடு சேர்ந்து நடத்திய இந்த சோதனையில் 3 மான் கொம்புகள், 1 தந்த பதக்கம், 1 தந்த மோதிரம், 2 அங்குல நீளமுள்ள 2 தந்த குச்சிகள், 1 தந்த படிகப்பேளை, 7 யானைப்பல் துண்டுகள், மான் கொம்பு கைப்பிடி கொண்ட 1 வாள், 1 நரித்தோளின் பகுதி மற்றும் 1 கஸ்தூரி துண்டு உள்ளிட்ட பல விலங்கு பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளது.